ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. செம்மையாக இருக்குடா, நான் இங்கெல்லாம் வந்ததே இல்லைடா. என்னடா பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. காயின் போடுறா, தண்ணி வரும். அங்கே இருக்குடா தண்ணி. வணக்கம், நான் உங்கள் ரவி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருப்பதியில் தாங்க இருக்கோம். திருப்பதிலேருந்து நாங்கள் இப்போ வந்து மாமண்டூர் பார்க்குறோம். மாமண்டூர் வந்து ஒரு செம்மையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். அங்கே வந்து எப்போவுமே ஒரு வாட்டர் ஃபால்ஸு, இன்னும் செம்மையாக தண்ணி வரும். அங்கே போனோம்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். ஸோ இப்போ வந்து ரெய்னி சீசனில் இப்போ வந்து தண்ணி நிறையா இருக்கும். நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து விசிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வாங்க கிளம்பலாம். ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஆனால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. அங்கே தான் டிக்கெட் வாங்கினோம். சவுண்டு கேளுங்களே, செம்மையாக இருக்குல்ல. ஒரே மைண்டெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆனால் என்ன தண்ணி மட்டும் இருந்தால் செம்ம ஜாலியாக இருந்திருக்கோம். நான் என்னடா இது இவ்வளோ மழை பெஞ்சுது திருப்பதியில், ஆனால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல வாங்க, அட்லீஸ்ட் ட்ரக்கிங் ஆனால் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஏதோ ஒன்று கிடைக்குங்க, சும்மா ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோன்னு தான். டேய் உள்ள கீஸெல்லாம் இருக்குடா, ஏறிட்டு போதுடா. டேய் பின்னாடி இப்படி மட்டும் பண்ணா கால் வண்டிடும். ஒரு ஸ்டாண்டாக போகுது. ஆனால் பாலஸ்டெல்லாம் போக மாட்டேங்க. ஆனால் அப்படியே ஸ்டைலாக வரணும், அப்படியே ஸ்டைலாக. ஏன்னா பூமர் மாதிரி ஒட்டிக்குது, சுத்தமாக போல. அட போங்கடா. அங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்கு. இங்கேருந்து பாருங்க அப்படியே. ஒப்பாடா, எப்பயோ பார்த்தது. அந்த சவுண்டு மட்டும் கேட்கலாம் நல்லா. உங்களுக்கு எவ்வளோ கேட்டிருக்கோன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து கேட்டால் அந்த ஃபீல் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம், அதாவது கேமராவில் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஸோ முதல்ல வாட்டர் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு வேளை லைட்டாக இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் தான். ஏய் யாரும் நம்ப மாட்டாங்கடா, இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னேன். இங்கே தான் இருக்கும்ல தண்ணி. பார்க்க மட்டும் நல்லா இருக்குது, ஆனால் தண்ணி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் தண்ணி வரும், ஆனால் தண்ணி இல்லை. நாங்கள் வரும்போதெல்லாம் பயங்கர தண்ணி இல்லை. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, விளாக் எப்படா கண்டினியூ பண்ணுறதுன்னு அப்படியே நாங்களும் வந்துட்டோம். டேய் அந்த நாய் பாடுறா, நம்மளை பார்த்துட்டே முன்னாடி போயின்னு இருக்குது. சரி நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் ஒரு தடவை. சாப்பிடாதடா டேய், மூந்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பேசணும். உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க. போவன்னு சொல்லு. அட போடுறே, நக்கிட்டாண்டா டேய். ஐயோ சரி பரவாயில்ல, பாய் ப்ரோ. சரி வரியா? வா 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 வா, முன்னாடி வா. முன்னாடி வந்தாதான் ஆடியன்ஸுக்கு நல்லா தருவே. நீ வா. கொடைக்கானல் போகிறாங்க பார்த்தியா, என்ட்ரி இருக்கும் பாரு. அந்த என்ட்ரிலேயே வண்டி செக் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ஏதாவது இருக்கா, வாட்டர் பாட்டில்ஸ் இது மாதிரி. அது ஒரு நல்லது. ஏன்னா இப்போ எடுத்துன்னு போவாங்க, அங்கங்கே போட்டு இது பண்ணுவாங்க. ஒரு க்ளீனாக இருக்கணும்ல. அங்கே செம்மையாக இருக்கும்டா. ஆனால் அதோ நல்லா இருக்கும். இங்கே ப்ரெசென்ட் எப்படி இருக்கோ அங்கே 100% அப்படி தான் இருக்கும், பயங்கரமாக. தண்ணியில் ஒன்றும் இல்லை, சொட்டு கூட இல்லை. செடியில் இருக்கும், ஆட்டு வரும். தண்ணியே கிடையாது. அங்கே இருக்குடா தண்ணி. பார்த்தீங்களா, இங்க இருக்கிற தண்ணி மட்டும் எவ்வளோ மட்டும்தான்.
மொத்தத்துல சேர்ந்து இதில் தான் நம்ம இப்போ நம்ம குளிக்க போகிறது இல்லை இதில். இதான் நீங்கள் பார்க்கலாம், தண்ணி வந்துன்னா இது மாதிரி கரை ஆகிடும். பாட்டி போட்டு நீங்கள் எப்போ போனாலும் வந்து இப்போ தண்ணி இருக்கும், நீங்கள் போய் சமைச்சு என்ஜாய் பண்ணலாம். இப்பெல்லாம் அவன் நினச்சி கூட பார்க்கலண்ணா, ஏதோ ஒரு அவசரத்தில் நடந்துச்சுண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் மறக்கலை. இது ஸ்டாண்டு வந்து மைக்கு, பிரியாணி கூட மறக்கலைங்க. கடைசியில் தண்ணி பாட்டில் மறந்துட்டோம். என்னடா எப்படா கொடுக்குறதுன்னா அவங்க வந்து ஏதோ மோர் மாதிரி கட்டி கொடுப்பாங்கல்ல சாப்பிட்றதுக்கு, அது குடித்தோம். சத்தியமாக தொண்டையில் வந்து அப்படி தான் இருக்குது பிரியாணி. 2 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்தோம். சத்தியமாக முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. தண்ணி பாட்டில் எப்படா மறுப்பீங்கன்னா மறந்துட்டோம், என்ன பண்ண முடியும். சரிங்க, அடுத்த விழாவில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.